அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழை பொறுத்தவரையும் எத்தனை கேள்விகள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நியூ புக், ஓல்டு புக். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் எவ்வளோ வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா தமிழை பொறுத்தவரையும் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவான கண்டென்ட் படிப்பீங்க. ஆனால் மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். 100 வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இங்கே 95 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃபை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக தெரியும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக 95 வினாக்களுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் எவ்வளோ வினாக்கள் கேட்டிருக்காங்க, 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் மட்டும் எத்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ஹாலும் உங்களுக்கு இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் புக்ஸ் வேணுன்றவங்க 10% ஆஃபர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அரிமா பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் உங்களுக்கு வேணும் போது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணினா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சும் ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பில் 8லேருந்து 9 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இது 8 to 9 அப்படின்றது எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு மறுபடியும் ஹையர் ஸ்டாண்டர்ட் 9th போகும்போதும் இருக்கும், 10th போகும்போதும் இருக்கும். உங்களுக்கு 6ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் வந்து அங்கேயும் ரிப்பீட் ஆகும், இங்கேயும் ரிப்பீட் ஆகும். அதனால் 8லேருந்து 9 வினாக்கள் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து மறுபடியும் இப்போ புதுசாக வரக்கூடிய குரூப் 4ல் மறுபடியும் இதே பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கொஷினோட கவுண்ட் மாறுபடலாம். ஆனால் முழுக்க அப்படியே ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் கம்மியாகவும் இன்னொரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாகவும் அப்படியே மாறிடாது. இதே பேட்டர்னில் கிட்டத்தட்ட ஆவரேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 6th, 7th, 8th, 9th, 10th நான் சொன்ன பிறகு எதில் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்களோ அதை மட்டும் நான் நல்லா படிச்சுக்கிறேன் அப்படின்னு படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கொஷின் ஒரு கட் ஆஃப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 1500 பேர் லாஸ்ட் இயரில் இருந்திருக்காங்க. சரிங்களா, மினிமம் 800 பேர்லாம் இருந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1700 வரைலாம் போயிருக்காங்க. ஸோ கட் ஆஃபை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேள்வி தமிழ்லையோ ஜிஎஸ்லையோ மேக்ஸ்லையோ எங்கே வேணாலும் இருக்கலாம். அதனால் வந்து நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கவே கூடாது. முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு படிங்க. தமிழ் நியூ புக்கில் மட்டும் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதே போல் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 2லேருந்து 3 கொஷின். இது ஓல்டு புக்கு நமக்கு 2019 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, 2019 அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நியூ புக் வந்துருச்சு. ஸோ 2020, 21, 22 நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ புக் தான் படிப்பீங்க. 2019 எடிஷன்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓல்டு புக்குன்றது அதுக்கு முன்னாடி எடிஷன் நான் சொல்கிறேன். சரிங்களா, 2015, 16, 17 இருந்துச்சு இல்லையா, அந்த எடிஷனில் இருக்கக்கூடிய புத்தகமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்குமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். இல்லை உங்ககிட்ட பிடிஎஃப் இருக்குன்னா ரெஃபர் பண்ணி படிங்க. சரிங்களா, ஸோ 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் 7ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது 6லேருந்து 7 வினாக்கள் கேட்டிருக்காங்க நியூ புக்கில். சரிங்களா, இதே ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 2லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 6th நியூ புக் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 10லேருந்து 12 கொஷின். சரியா, அதே போல் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 8லேருந்து 9 வினாக்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் 6th 10, 7th 8 தான் கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. 6th 8 கொஷின் கேட்கலாம், 7th 10 கொஷின் கேட்கலாம், மாறலாம். சரிங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போது நியூ புக்கும் படிங்க, ஓல்டு புக்கும் படிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஓல்டு புக்கில் அட்லீஸ்ட் சிலபஸ் டாப்பிக்கும் இலக்கியம் தகவல்களும் நீங்கள் தெளிவாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போர் தொழில் வீடியோ கொடுத்துட்ருப்போம். குரூப் 4 கொஷினில் வந்து தமிழ் வினாக்கள் எங்கேருந்து எடுத்திருக்காங்க புக் ப்ரூஃப் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஷின் சீரியஸ் வந்து பார்க்குறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா, அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. 1 or 2 கொஷின் அப்படின்றது எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் இங்கேயுமே ரிப்பீட் ஆகும். சரியா, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து 10லேருந்து 12 கொஷின். ஸோ 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டும் படிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 10லேருந்து 12 கொஷின் இன்க்ரீஸும் ஆகலாம்.
சரியா? அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 3லேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டும் சேர்த்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 17லேருந்து 20 வினாக்கள் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமான வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. சரிங்களா? அதாவது இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கல, பட் 9th 15 கொஷின்ஸ்க்கு மேலேயே 20 கொஷின் கிட்டத்தட்ட. சரிங்களா? ஸோ 20 நமக்கு கொஷின்ஸே 100 தான். அந்த 100 கொஷினா அப்படியே 10வது வரையும் கேட்டிருப்பாங்களா இல்லை 12வது வரையும் கேட்டிருப்பாங்கன்னா கிடையாது. ஆனால் 9th கிட்டத்தட்ட 15-20 கொஷின் கேட்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது மற்ற புக்கை வந்து ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்ல, நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா சிலபஸ் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும். சரிங்களா? 17லேருந்து 20 கொஷின். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு 14 கொஷின்லேருந்து 16 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தா 6லேருந்து 7 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் 9th ஸ்டாண்டர்டில் 3லேருந்து 4 கொஷின். ஸோ 9th 10th ஓல்டு புக்கு படித்தாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கொஷின் பக்கம் கவர் ஆகும். சரியா? வெறுமனே 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 22 கொஷின். சரியா? அப்போ இங்கே 20லேருந்து 22 கொஷின் இருக்குது. அதே போல் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஓல்டு புக்கு நீங்கள் கவர் பண்ணும் போது அங்கே ஒரு 17லேருந்து 20 கொஷின் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 40 கொஷின். 28 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 கொஷின் 2 ஸ்டாண்டர்டை சேர்த்து சொல்கிறேன். சரியா? இங்கே ஒரு 20 கொஷின், அங்கே ஒரு 22 கொஷின், 40 கொஷின் சாலிடாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? இதுதான் மேஜர் ரோல் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும். இதில் நீங்கள் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் வந்து 11th 12th வந்து எடுத்து படிக்க மாட்டீங்க. ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றதுனால புதுசாக படிக்க வரவங்க 11th 12th புக்கு படிக்க மாட்டீங்க. புதுசாக படிக்க வந்தவங்க 11th பொது தமிழ் மட்டும் படிப்பாங்க, சிறப்பு தமிழ் படிக்க மாட்டாங்க. சிறப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் இங்கே நான் 5, 6 போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது யூனிட் 8 கொஷினும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். யூனிட் 8ல் வந்து சில கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க தமிழ் சம்மந்தமாக, அந்த கொஷின்ஸும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பொது தமிழும் சிறப்பு தமிழும் படிச்சிட்டிங்க அப்படின்னா 100 வினாக்கள் இல்லை, அதுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட 110லேருந்து 15 வினாக்கள் வரலையும் நீங்கள் தமிழ் சம்மந்தமான தகவல் படித்தாவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரியா? 11th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் சிறப்பு தமிழில் 5லேருந்து 6 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதே போல் ஓல்டு புக் 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் படிக்கும்போது 1லேருந்து 2 கொஷின். சரியா? இந்த கொஷின் லோயர் ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. சில கேள்விகள் லோயர் ஸ்டாண்டர்ட்லையும் இந்த நான் 11th சொல்லியிருக்கேன் இல்லையா, ஓல்டு புக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. சரியா? இப்போ ஓல்டு புக்கை நான் எது வரையும் சார் படிக்கலாம்னா அட்லீஸ்ட் 10th வரையும் படிங்க. இங்கே சொன்னேன் இல்லையா, 6, 7, 8, 9, 10 வரையும் ஓல்டு புக்கு படிங்க. சரியா? ஸோ 6லேருந்து 10 வரையும் நல்லா படிச்சினா கூட போதுமானது. சரியா? இது 2 வால்யூமாக ஓல்டு புக்கு இருக்கும், அவைலபிள் இருக்கும். வேணுன்றவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் படிக்கும் போது நமக்கு எத்தனை வினாக்கள் வருது? 20 வினாக்களோ 30 வினாக்களோ இல்லை, 6லேருந்து 8 வினாக்கள் தான் வருது அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இதுதான் உங்கள் கட் ஆஃபை நிர்ணயம் செய்யும். கடைசியில் நான் முடிக்கும் போது சொல்கிறேன். சரிங்களா? 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்கும் போது 6லேருந்து 8 வினாக்கள் உங்களால் இது பண்ண முடியும். சரியா? அதே போல் இங்கே பாருங்கள், நியூ புக் அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் ப்ளஸ் சிறப்பு தமிழ் அங்கே கொடுக்கும் போதே பொது தமிழ் சிறப்பு தமிழ் அப்படின்றத ரெண்டையும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? பொது தமிழ் சிறப்பு தமிழ் இது 2லேருந்து 3 கொஷின். அதே போல் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? இதுவுமே லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ லோயர் ஸ்டாண்டர்ட்லையுமே சில தகவல்கள் வந்து இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே போல் தமிழ் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் சேர்த்து நீங்கள் படிக்கும்போது 3லேருந்து 4 கொஷின். அப்போ 11th 12th நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்கும்போது கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கொஷின். அதாவது 90லேருந்து 100 இல்லை 85லேருந்து 95க்கு டார்கெட் பண்ண வேண்டியதே இந்த 11th 12th தான். சரிங்களா? 11th 12th நியூ புக் மட்டுமே படிச்சுன்னா 7லேருந்து 8 கொஷின். இல்லை நான் ரெண்டுமே சேர்த்து படிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது 8லேருந்து 10 கொஷின். 2 கொஷின் தான் வித்தியாசம், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஓல்டு புக்கும். அப்போ அட்லீஸ்ட் 11th 12th போகும்போது பொது தமிழ் சிறப்பு தமிழ் நியூ புக் மட்டுமாவது படிங்க. கம்பல்சரி படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? இது இல்லாமல் சார் இப்போ நான் இந்த கவுண்ட்லாம் பண்ணும்போது எனக்கு கவுண்ட் கம்மியாக ஒரு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷினுமே 6லேருந்து 12 புக்குக்குள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது போட்டி தேர்வு. சரியா? இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா 6லேருந்து 8 வரையும் படிக்கும்போது 6லேருந்து 10 வரையும் படிக்கும்போது கண்டிப்பாக 80லேருந்து 85 வினாக்கள் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக அங்கே போய் தப்பு பண்ண மாட்டேங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? அங்கே போய் தப்பு பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம எங்கே கவர் பண்ணலாம்? 11th 12th பொது தமிழ் சொன்னேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸஸில் சொல்லியிருப்போம்.
வீடியோ கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்போம், தமிழ் அரண் லைவ் பார்க்கும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். அதே போல் தகவல்களை ரிலேட் பண்ண தெரியணும். சரியா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது முந்தைய ஆண்டு வினாத்தாள் தொகுப்பு. கவர்மெண்ட் வெப்சைட், அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4100 கொஷின் வந்து ஒரு புக்லெட்டாக இருக்கும். சரியா? அந்த கொஷின் பேப்பர் படித்தாலும் சரி. போன டைம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அந்த புக்லெட் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 23 கேள்விகள் டைரெக்டாக கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து. அந்த கேள்விகள் புக்லேயும் இருக்கும். பட் அப்படியே கொஷின் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கொஷின் அப்படியே டைரெக்டாக இருக்கும். 34 கொஷின், அதாவது அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சதீங்கன்னா, கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சதீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட 3700 கொஷின்லேருந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? 2022 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 37 செட் இருக்கும். இப்போ நீங்கள் இதை அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அந்த எக்ஸாமோட சேர்த்து 4 எக்ஸாம் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட 4100 கொஷின் இப்போ நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட 40 செட்டுன்னு வச்சுக்கலாம். 40 எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பரை நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? இது இல்லாமல் இலக்கணம் கொஷின்ஸ் படிக்கும்போது புக்கில் அப்படியே டைரெக்டாக இருக்காது. அது சம்மந்தமான தகவல் அதே போல் வேற ஒரு தகவல் கேட்டிருப்பாங்க. அப்போ இலக்கணம் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும். சரியா? இலக்கணம் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95+ நீங்கள் ட்ரை பண்ண முடியும். சரியா? எக்ஸாமில் போய் 1 or 2 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணால் கூட 95 கொஷினுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண முடியும். 97 போட்டவங்களாம் இருக்காங்க லாஸ்ட் இயர்லேயே நான் சொல்கிறேன். சரியா? 97, 98, 99 போட முடியாமலாம் கிடையாது. சரியா? 1 or 2 கொஷின் தெரியாத, நம்ம சோர்ஸே இல்லாத கொஷின்ஸும் வரும். சரியா? பட் அதுக்காக தேடி அலைய வேண்டாம். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய சோர்சஸ், இப்போ வந்து நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 புக்கு படிக்கணும். கிட்டத்தட்ட 1000 பேஜ் படிச்சுன்னா அங்கே 10லேருந்து 12 கொஷின் 16 கொஷின் அதிகபட்சமாக வரலாம். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள், அதே கிட்டத்தட்ட 1000 பேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, பேஜஸ்க்கு உங்களுக்கே சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜஸ் படினா இங்கே 85 கொஷின் அட்டன் பண்ணலாம். அப்போ எவ்வளோ மடங்கு நமக்கு வந்து தகவல்கள் இங்கே கிடைக்குது தமிழ் அப்படின்னு பாருங்கள். சரியா? 6லேருந்து 10 வரலையும் கிட்டத்தட்ட இதுவே 1000 பேஜ் தான் இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்னு பார்க்கும்போது. சரியா? அவ்வளோ பேஜஸ் தான் இருக்கும். ஸோ 80லேருந்து 85 நாட்கள் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். 11th, 12th இது நிறைய பேர் பண்ணுறதுல தயவு செஞ்சு பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நான் இதெல்லாம் படிக்க சொல்லியிருப்பேன். 11th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ், சிறப்பு தமிழ் இது படிச்சுன்னா 90லேருந்து 95 நாட்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். சரியா? அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 95க்கு மேலே கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சரியா? தமிழ் புக்கு, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா கவர் பண்ணுங்கள். நான் இதை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கடைசியில் இருக்கு இல்லையா, ஏன் அப்படின்னா கடைசியில் கட் ஆஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இதுதான். இங்கே 85 இல்லை 90 வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேயே 10 கொஷின் போச்சு. சரியா? ஜிஎஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அங்கேயும் ஒரு 20 கொஷின் விட்டுட்டீங்க, மேக்ஸில் ஒரு 5 கொஷின் விட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. சரியா? மறுபடியும் 165 அப்படின்னு வந்து நிற்பீங்க. சரியா? ஸோ அது நமக்கு என்ன ஆகிடும், நம்மளுடைய கட் ஆஃபை பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். சரியா? நல்லா படிச்சுனாவே இந்த மார்க் வரும், இல்லைன்னு சொல்ல. பட் இதுவுமே பார்டர் அப்படி 175க்கு போய்க்குவாங்க. மினிமம் 175 டார்கெட் பண்ணி படிங்க. சரியா? அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். சரியா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு தமிழில் நம்ம நல்ல மார்க் வாங்கியிருந்தோம், 95க்கு மேலே போட்டிருந்தோம், அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். சரியா? ஸோ இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை ஸ்டடி ஹால், எந்த எக்ஸாம்பிள் குரூப் 4 ஃபாரஸ்ட் எந்த எக்ஸாம் படித்தாலும் வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் வேணுன்றவங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணும்னாலையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் இந்த புக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓல்டு புக் சொன்னேன் இல்லையா, ஸோ 6th, 7th, 8th, 9th, 10th ஓல்டு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஓல்டு புக் பற்றி வீடியோ கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். சரியா? இதே போல் தமிழ் எப்படி படிக்கணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்ற தகவல்லாம் தமிழ் அரண் லைவில் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? டெய்லி லைவ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம், கட்டளை தவம், ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.